மிகவும் குடும்ப ஜெபத்தில் உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த வெளியில கூட இந்த 12 நாட்களும் கர்த்தர் விசேஷமாய் இந்த குடும்ப ஜெபத்தை நடத்த தேவன் கிருபை தந்திருக்கிறார். அவர் நல்லவர், அவர் போதுமானவர், அவர் இரக்கம் என்றும் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே இந்த கூட்டத்தை கர்த்தர் சிறப்பாய் நமக்கு நடத்தி தந்திருக்கிறார். இந்த வெளியில கூட இந்த 12வது நாட்களும் நாம் ஜெபிக்க போகிற காரியங்களுக்காக மற்றும் பாடுகிற பாடல்கள், எடுக்கிற துதி ஆராதனைகள், வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற சில பகுதிகள், கர்த்தர் இதை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலே அதை தீர்க்கமாய் நிறைவேற, அதை அபியாசப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆவியானவரே, எங்களை முற்றிலுமாய் உமது கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இந்த யூடியூப் சேனல் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் பலமான கரத்துல எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரை பாடுகிற பகுதிகள் மற்றும் ஆண்டவரே துதி ஆராதனைகள் மற்றும் ஜெப காரியங்கள், ஆண்டவரே வேதத்தை தியானிக்கிற பகுதிகள் எல்லாவற்றையும் என் தேவன் ஆண்டவரை மறைத்து வெளிப்பட போகிறீர். அதற்காக நன்றி. நீர் இரக்கம் உள்ளவர் அப்பா, நீர் கிருபை உள்ளவர் அப்பா, நீர் தயவுள்ளவர் ஆண்டவரே அப்பா, நீர் கிருபை உள்ளவரா இருக்கிறீர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்ன வார்த்தையின்படி உங்க கிருபை எங்களோடு கூட இருக்கிறபடினாலே இந்நாள் வரை கர்த்தர் விசேஷமாய் எங்களை பாதுகாத்து உமது அன்பிலே எங்களை முடிசூட்டி நடத்தி கொண்டிருக்கிறீர் அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் அது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். ஆசீர்வதிங்க, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இனி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலே கூட நாம் பழைய பாட்டு புஸ்தகத்திலே சத்திய வேதம் என்கிற பாடலை பாடி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் நாமத்தை உயர்த்தி அவரை முழு உள்ளத்தோடு கூட அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில் இந்த பாடலை பாடி கர்த்தரின் கரங்களை தட்டி இருக்கிறவர்கள், என்னோடு இணைந்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த யூடியூப் சேனல் வழியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் இருக்கும் எண்ணத்துல நாம் பாடலை பாடி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சொத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பத்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் மத்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சொத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். அவரை உணர்ந்து பாடும். நன்றி ஆண்டவரே. அவரை சாமதத்தை கூடு முழு உள்ளத்தோடு கூட ஒப்பு கொடுத்து பாடும். அருமையான பாடல். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பும் தேடிடும் தேன். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பும் தேடிடும் தேன். இதயமகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயமகிழும்
வீரம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வீரம். நன்றி. அவரோடு கூட அவர் நாமத்தை உயர்த்தி பாடுபடி என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கரங்களை தட்டி உள்ளத்திலிருந்து பாடுவோம். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் ஈனம் ஞானம் இனிமை தங்கும் தனிமையிலும். இரவும் பகலும் ஈனம் ஞானம் இனிமை தங்கும் தனிமையிலும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சொத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் தேவன் அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 1:2 படி வேதத்தில் பிரியமாய் இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. வேத பிரிய தேவ புதல்வர் செய்த மழையா நடத்திடுவார். தேவ பிரிய தேவ புதல்வர் செய்த மழையா நடத்திடுவார். இலைகள் ஒளிரா மரத்தை போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் ஒளிரா மரத்தை போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சொத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். அப்படி வசனம் உள்ளத்தில் உடைக்கும் போது கள்ளம் கவலையெல்லாம் அகற்றப்படும், கடிந்து கொள்ளும் கரையை போக்கும் கனமடைய கர்த்தர் வழி செய்கிற தேவனாயிருக்கிறார். உள்ளம் உதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கபடமெல்லாம் அகற்றும். உள்ளம் உதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கபடமெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சொத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். கர்த்தருடைய வார்த்தை வல்லசம் பண்ணி கண்மலையும் தொரிக்கிறமே இருதய நினைவு ஒன்றையாய் அதிர்க்கும்
இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டு அவருடைய வசனம் ஒரு மனிதனுக்கு கேட்கக்கூடிய புத்தகமானது. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையும் நொறுக்கிடுதே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையும் நொறுக்கிடுதே. இதய நினைவை வகையாய் அறுக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை வகையாய் அறுக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதை தீபம் உத்தம மார்க்கம் காக்கும் சத்திய வேதம். வானமும் பூமியும் ஒழித்து போகும், என்னுடைய வார்த்தை என்றும் ஒழியாது இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த வேத வார்த்தைப்படி ஒரு நாள் நாம் காண்கிறவைகள் எல்லாம் அழித்து போகும், அழியாதவையாக இருக்க போகிறது. அந்த வேத வார்த்தை உறுதியாய் பற்றி கொண்டு அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வானமகளும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். வானமகளும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதை தீபம் உத்தம மார்க்கம் காக்கும் சத்திய வேதம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையில பாடலை பாடினோம். இதில் ஆழ்ந்த சத்தியம் உண்டு. வேதத்தில் நிலைத்திருப்போம், தேவனுக்குள் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசி ஒரு பாடலை பாடி நாம் துதி ஆராதனைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஃபாதர் கர்பன்ஸ் அவர்கள் பாட்டு புஸ்தகத்தில் நன்றி பலி பீடம் கட்டுவோம் என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி உண்மையோடு உத்தமத்தோடு கூட நாம் ஆராதிப்போம். நன்றி ஆண்டவரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நமக்காக ஜீவன் தந்து அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவிவிட்டாரே, அவரை உண்மையோடு உள்ளத்தோடு கூட நாம் பாடுவோம். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தே, பாவம் நீங்கிய கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தே, பாவம் நீங்கிய கழுவி விட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து
எடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருக்கிற இடத்துல எல்லாம் தேவனை உள்ளத்தோடு கூட அவரை உற்சாகமாய் சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடுவோம். தேவனை நாம மகிமைப்படுவதாக. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் சிந்தினீரே. ரத்தை கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீ. ரத்தை கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீ. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இருளின் அதிகாரத்தை அகற்றி இயேசு அரசுக்குள் நம்மை சேர்த்து விட்டார். நம்மை முன்குறித்தார் அல்லவா? தாயின் கருவில் தோன்றும் முன்னே உன்னை முன்குறித்தேன் என்ற கர்த்தருடைய வாக்கு தத்தம் நம்மை இந்த வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற பிரியமானவர்கள். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே எங்கள் வாழ்க்கையிலே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. தேவன் இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு நல்ல வீடு தந்திருக்கிறார். வாழ தேவையான வசதி தந்து இன்னைக்கு அவருக்கு பிரியமான ஒரு குடும்பமாய் கர்த்த நம்மை வாழும்படியா கர்த்த கிருபையை தந்திருக்கிறார். அவர் நல்லவர். அவரை கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தேவே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. கடுமையாக தினம் உழைக்க வைத்தீ, கடனே இல்லாமல் வாழ வைத்தீ. கடுமையாக தினம் உழைக்க வைத்தீ, கடனே இல்லாமல் வாழ வைத்தீ. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. எல்லாரும் சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நமக்காக சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்காக ஏற்படுத்தி அவர் ரத்தத்தை சுயமாய் தந்து நம்மை மீட்டிருக்கிறார் அல்லவா? அவரை உயர்த்தி பாடுவோம். புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் சிந்தினீரே. அப்பா, புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வினை மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வினை மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. எல்லாரும் முழங்கள் படித்து நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே.
நோக்கி கருதுகிறோம் சுவாமி. எங்கள் ஆவியானவர் மகிமையா இறங்கி வரும்படியா இந்த பலமான கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல குடும்பம் நீர் தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. எல்லாரும் சொல்லுவோம், நல்ல குடும்பம் நீர் தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா, அடிக்கும் கணவரை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா, அடிக்கும் கணவரை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆவியானவர் நமக்குள்ள பலமா குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பார்த்து சொல்லுங்க, அன்பு மனைவி எனக்காக தந்தீங்க ஆண்டவரே. மனைவிமார் கணவனை பார்த்து சொல்லுங்க, அன்னைக்கு கணவர் தந்தீங்களே. பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, செல்ல பிள்ளைகளையும் நல்ல குடும்பத்தை கர்த்தர் எனக்காக தந்தபடினாலே நான் தேவனை உயர்த்தி ஆராதிக்க போகிறேன். என்னோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரும் இருதயத்தை முழுமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி செவிப்போமா. நன்றி ஆண்டவரே. அப்பா, என் குடும்பமாய் நான் உனக்கு நன்றி பலிபீடம் கட்டும்படியாக இந்த ஆண்டவரே வேலையில் நாங்கள் யூடியூப் சேனல் வழியாக இணைந்து உம்மை ஆராதிக்குவதற்கு என் தேவன் கிருபை தந்தீரப்பா. எதிராய் வாழ்ந்து வந்த உலகை ஒப்புரவாக்கி நிறுத்தாலே, எதிராய் வாழ்ந்து வந்த உலகை ஒப்புரவாக்கி நிறுத்தால், தூர வாழ்ந்து வந்த எங்களை அருகில் கொண்டு வந்தீராவினால், தூர வாழ்ந்து வந்த எங்களை அருகில் கொண்டு வந்தீராவினால். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அப்பா, எங்களை எல்லாரையும் உங்க கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவாவியானவர் எங்களை நடத்துவீராக. அப்பா, உங்க பரிசுத்த கரத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என்னோடு இந்த யூடியூப் சேனல் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே, நீர் ஜீவன் தந்தே என் மேல் வைத்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அநேகரும் அந்த அன்பை நாங்கள் உணராது இருக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு யூடியூப் சேனல் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த அன்பை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா, நீங்க நல்லவர் ஆண்டவரே. அப்பா, நீங்க நல்லவர், நீங்க நல்லவர் ஆண்டவரே. எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா. ராஷரரரமனரரபா. தேவாவியானவரை நோக்கி இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் இருதயத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு அநேக பிரச்சனைகளை இன்றைக்கு நம் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் இன்றைக்கு மகிமையாய் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்படி நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நல்ல செல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அனைக்கும் கணவரை தந்திருக்கிறீங்க, அன்பு மனைவியை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாட்களில எல்லா நிலைகளிலும் ஆனால் தேவன் எல்லாம் தந்தோம். நீங்க குடும்பத்துல சமாதானம் இல்லப்பா, நீங்க குடும்பங்களில பிரச்சனை நெருக்கடி ஆண்டவரே.
இவைகள் எல்லாம் மாறுபடியா என் தேவனின் கிருபை பாராட்டுபடியா நாங்கள் செல்கிறோம். ஓ நன்றி நன்றி நன்றி. முழு உள்ளத்தோடு அப்பா எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து நடத்துங்க அப்பா. ஆவியானவர் நடத்துங்க. அபிஷேகம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த போகிற எல்லா கிருபைகளுக்காக எல்லா இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி. ஹல்லேலூயா ரபாயா ஷரவனரனா. ஓ நன்றி. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் முழுவதும் உம்மைதான் நம்பியிருக்கிறோம். அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே எங்க வாழ்க்கையில. ஏசப்பா உம்மை அன்றி வேறு யாரும் இல்லப்பா. நீங்க தயவா எங்களுக்கு மனமிறங்கும்படியா, எங்க தேசத்தின் மேல் மனமிறங்கும்படியா என் தேவரே நாங்கள் உம்மை நோக்கி நம்பி இருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தை விசுவாசத்தோடு பிடித்து காத்திருக்கிறோம். நீங்க ஏதாவது எங்க தேசத்துக்கு எங்க குடும்பத்தில் செய்ய மாட்டீரா ஆண்டவரே? உமது பாதத்தில் அண்ணாளை போல இருதயத்தை ஊற்றி செவித்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமதிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வராதா என்று காத்திருக்கிறோம் அப்பா. அண்ணாளை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, நீ சமாதானத்துடன் போ என்று சொன்னவர். அவள் ஆண்டவரே சந்தோஷத்துடன் கடந்து போனார் அல்லவா? எங்க தேசத்துக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்க தேசத்தின் மக்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் எனக்கு உண்டாகாதா என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கருதுகிறோம், உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, எங்க தேசத்துல அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க மக்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. எங்க குடும்ப பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் ஊழியத்தில் அற்புதம் செய்யுங்க. ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. என் தேவன் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் இந்த வேளையில மகிமையா இறங்கி பாரும் ஆண்டவரே. பலமான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். ஆசீர்வதியும். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமான பிள்ளைகளே, இந்த வேளையில பாடினோம். சில நேரங்களில் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆராதித்து இருக்கிறோம். தொடர்ந்து சில காரியங்களுக்காக நாம் ஸ்பீக்க போகிறோம். ஏறக்குறைய இந்த கொரோனா வியாதி மூலமாய் பாதிக்கப்பட்ட நம்முடைய தேசத்திலே ஏராளமான ஜனங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தில் கர்த்தர் இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் அழித்து போடும்படியாக தேவன் தயவாய் அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக அவருடைய பரிசுத்த கரத்திலே நம்முடைய தேசத்தை ஒப்பு கொடுப்போம். அவர் மாத்திரம் நமக்கு இரக்கம் பாராட்ட முடியும். அவர் இரக்கத்தை மாத்திரம் தான் ஊற்ற முடியும். அவர் இரக்கத்தை நம்மேல் ஊற்றுவார் என்று சொன்னால் இந்த கொள்ளை நோய்களில் இருந்து நம்முடைய தேசத்தை கர்த்தர் பாதுகாக்க முடியும், மக்களை பாதுகாக்க முடியும். உலக நாடுகளிலும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை, இரக்க மாத்திரம் தான் வேணும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போ அவங்க இரக்கத்தை நீங்கள் ஊற்று ஆண்டவரே. நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம்.
நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அருமையான வேளையில் நமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர். நீர் ஆண்டவரே எசேக்கியாவுக்கு இரக்கத்தை பாராட்டி நீர் ஆண்டவரே, அவன் வியாதிப்பட்டிருந்த போது என் தேவன் நீர் இரக்கம் பாராட்டினீரே. இன்றைக்கு கர்த்தர் என் தேசத்தில் எவ்வளோ ஏராளமான மக்கள் இன்றைக்கு வியாதியிலே ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் மூலமாய் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே இரக்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக, தயவை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. என் தேவ ஆவியானவர் அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்க அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. இரக்கத்தை மாத்திரம் தான் நாங்க கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இரக்கம் கர்த்தர் எங்க தேசத்தின் மேல் ஊற்றப்படுவதாக, உலக நாடுகள் மத்தியில் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. என் தேவ ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்து அற்புதங்களை செய்யுங்கப்பா. நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆவியானவரே. நீர் மகிமையான தேவன் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் நீர் அல்லவா ஆண்டவரே. அந்த இசையருடைய அங்கலாய்ப்பை கேட்டீரே, மனம் இறங்கினீரப்பா. நீர் அவருடைய அடிமைத்தனத்தை மாற்றி போட்டு இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரே எங்கள் கூக்குரல் சத்தத்தை கேட்டு இறங்கி ஆண்டவரே மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவாவியானவர் அப்படிப்பட்ட சூழல் நிலைகளையும் மாற்றி என் தேவன் ஒரு பெரிய காரியத்தை எங்கள் தேசங்களில் உலக நாடுகளில் செய்ய போகிறேன் என்று விசுவாசிக்கிற தகப்பனே, நீங்க செய்ய போகிற எல்லா கருவிகளுக்காக எல்லா இறக்கங்களுக்காக நன்றி. பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே பதில் தரப்போதைக்காக நம்ம எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேசத்துல இன்றைக்கு டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடி இருக்கிறது. ஆனால் கள்ளத்தனமான வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகருக்கு இப்படி குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்கள் இது கிடைக்கலை என்று சொல்லி எதையோ கெமிக்கல் எல்லாம் குடித்து பார்க்கிறார்கள். இதன் நிமித்தம் அநேகர் மறித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா தேவன் இந்த நாட்களிலே இந்த கள்ளத்தனமான வியாபாரத்தை நிறுத்தணும். கர்த்தர் இன்றைக்கு கள்ள சாராயங்கள் இன்றைக்கு வேறு பகுதி குடி அந்த பகுதியெல்லாம் காசு கொண்டு இருக்கிறாங்க என்று நியூஸ் வந்தது. ஆனாலும் பாருங்க, தேவன் இந்த நாட்கள் அந்த அரசாங்கத்தின் மூலமாக ஒரு நல்ல கடுமையான தண்டனையை வழங்கணும். அதற்கு நல்ல ஒரு நடவடிக்கைகளை எடுக்க கர்த்தர் கிருபை செய்யணும். இதற்காக ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த கள்ளத்தனமான வியாபாரங்கள் ஆண்டவரே, இந்த சாராய வியாபாரங்கள் எல்லாம் முடக்கப்படும். அரசு கடுமையான தண்டனைகளை வழங்கப்படணும்பா. சட்டங்களை கொண்டு வரணும் ஆண்டவரே. என் தேவனீர் அப்படியா செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அது மாத்திரமல்ல, இந்த கள்ளசாராயம் காசுகிற கும்பல்களை ஆண்டவரே அப்பா அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த நான் நிமித்தம் அடிமைப்பட்டிருக்கிறவருடைய நிலைகள் மைண்டுகள் ஆண்டவரே எதையோ குடித்து இன்றைக்கு போதை ஏற்று நின்ற எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரை நிர்மூலமாக்கி போட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட சிந்தனைகளை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவின் கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே முடக்கப்பட ஆண்டவரே அவைகள் நிர்மூலமாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. என் தேவ ஆவியானவர் அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அநேக குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஆண்டவரை மறித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. அப்படிப்பட்ட நிலைகள் மாறி கர்த்தர் உதவி செய்வீராக. என் தேவ ஆவியானவர் பலமாக இறங்கி வருவீராக. பலமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம் தகப்பனே. நீர் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் தரப்போதுக்காய் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இன்னும் அநேக குடும்பங்கள் இன்றைக்கு பார்க்கிற தின கூலிக்கு வேலை செய்கிறவுடைய வாழ்வாதாரங்கள் இன்றைக்கு அநேக கிராமங்களில செங்கல்பட்டுல செங்கல்சோலையில வேலை செய்கிறவருடைய வாழ்வாதாரங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. சிவகாசி பகுதியில இந்த நாட்கள் பட்டாசு தொழிற்சாலையில வேலை செய்கிறவருடைய வாழ்க்கைகள் முடக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தினக்கூலியில் வேலை செய்கிறவருடைய வாழ்க்கைகள் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டோ ஓட்டுகளுடைய வாழ்க்கைகள் முடக்கப்பட்டிருக்கிறது. கான்டாக்சி ஓட்டுடைய வாழ்க்கைகள் முடக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக தெருவோரங்களில் வைத்திருக்கிற வியாபாரம் செய்கிறவருடைய நிலைகள் முடக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாய் லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அவருடைய வாழ்வாதாரங்களை முடக்கப்பட்ட ஒரு சூழலில் இருக்குது. பிரியமானவர்களே, இதுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரணுமே ஆண்டவர். இன்னைக்கு அவர்கள் மூலமாய் பேச கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்னைக்கு ஏராளமான நாட்கள் ஊரடங்கு உத்தரவுகளை பிறப்பித்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அநேக குடும்பங்கள் இன்னைக்கு வறுமை நிலையில் இருக்கிறாங்களே. அநேக குடும்பங்கள் ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே. அநேக குடும்பத்தில்
குடும்பத்துல இன்னைக்கு எவ்வளவு நெருக்கம் இதன் நிமித்தம் பண இன்மை இல்லாதனால அநேக குடும்பத்துல சமாதானம் இல்லை, அநேக குடும்பத்துல பிரச்சனை இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. தேவன் தயவா இரக்கத்தை வெளிப்படுத்தி ஆளுகிறவர்களுக்கு அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் என்று சொல்லி நல்லா தீர்க்கமாய் நேர்த்தியாய் ஆலோசித்து அதற்கு நல்ல ஒரு முடிவு எடுக்க அரசாங்கம் உதவி செய்யணும். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆவியானவரே, ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே, தெருவோரங்களில் ஆண்டவரே வியாபாரம் செய்கிறவர்கள், ஆண்டவரே ஆட்டோ ஓட்டுனவர்கள், கால் டாக்ஸி ஓட்டுனவர்கள் அப்பா, ஆண்டவரே தொழிற்சாலை வேலை செய்கிறவர்கள் அப்பா, ஆண்டவரே பட்டாசு தொழிற்சாலை, ஆண்டவரே செங்கல் சபையில் வேலை செய்கிறவர்கள், ஆண்டவரே இப்படியாய் தினக்கூலி வேலை செய்கிறவர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்க தேவ ஆவியானவர் அரசாங்கத்தில் ஆண்டவரே அதற்கென்று கமிட்டி ஆண்டவர் அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் நேர்த்தியாய் உண்மையாய் சுத்தமாய் ஆண்டவரே தன் பணிகளில் இருந்து சர்வே எடுத்து ஆண்டவரே ஒரு குடும்பத்துக்கு இன்றைக்கு 1000 ரூபாய் ஆண்டவரே பார்த்தோம். ஆண்டவரே இந்த அரசாங்கம் நல்ல முடிவு எடுக்கணும் அப்பா. இன்னைக்கு ஏராளமான ஜனங்களுடைய வருமானங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது அப்பா. ஏராளமான குடும்பத்துடைய அவநிலைகளை பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த சிவகாசியில கூட பட்டாச்சோர் சாலையில ஆண்டவரே ஒரு சாப்பாடு இல்லாம இன்றைக்கு ஏராளமான ஜனங்களை வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு தேவன் நீங்க ஒரு பெரிய காரியத்தை அரசாங்கத்தின் மூலமாய் செய்யுங்க. அநேக தொண்டு நிறுவனங்கள் உண்டு ஆண்டவரே, அநேக என் தேசத்தில் ஐஸ்வர்யவான்கள் உண்டுப்பா. என் தேசத்தில் அநேக ஐஸ்வர்யவான்கள் உண்டு, செல்வத்தில் உள்ள ஊழியக்காரர்கள் உண்டு ஆண்டவரே. இவ்விடத்துல இன்னைக்கு நீங்க பேசணும் அப்பா. அன்று சரீரத்துல பேசின தேவன் நீர், இன்றைக்கு ஆண்டவரிடத்துல பேசுவீராக. என் தேவன் பேசுவீராக. ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. மகிமையின் ராஜா மகிமையோடு கூட இடைப்பட்டு ஒரு பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அப்படியே பதில் தர போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பலமான கரத்திலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் தரப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இன்றைக்கு மருத்துவர்கள் பாதுகாக்கப்படும், செவிலியர்கள் பாதுகாக்கப்படணும், இன்றைக்கு துப்புரவு பணியாளர்கள் பாதுகாக்கப்படணும், காவல்துறை அதிகாரிகள் பாதுகாக்கப்படணும், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பாதுகாக்கப்படணும், மற்றும் சர்வே பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒரு 15,000 பேர் பாதுகாக்கப்படணும், மீடியா துறையில் இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்படணும். இன்றைக்கு கர்த்தர் எப்படியா வேலண்டர்ஸ் எவ்வளவு ஒர்க்கர்ஸ் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு உதவி செய்யும்படியா சமூக தொண்டர்கள் இன்றைக்கு சமூக நல்ல தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படணும். தேவன் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படியா ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பலமான கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் மகிமையா இறங்கி வர போகிறதுக்காக நன்றி அப்பா. அற்புதங்களை செய்யுங்க அப்பா, அதிசயங்களை செய்யுங்க அப்பா. ஆவியானவரே, எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உங்க ரத்தை கொண்டு எங்களை மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய் மூலமா அநேக மருத்துவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் மருந்து கொண்டு இருக்கிறாங்க சுவாமி. என் தேவன் அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. என் தேவன் மாற உதவி செய்வீராக. என் தேவன் நீர் மாற உதவி செய்வீராக அப்பா. என் தேவ ஆவியானவர் இரக்கத்தை பாராட்டி கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே உமது ரத்தை கொண்டு மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆவியானவரே, இந்த நாட்களில் கர்த்தர் அப்படியே செய்ய போகிற எல்லா கிருபைகளுக்காக தயவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிற பெருமையாக்குகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இறுதியான ஜெபம் இந்த நாட்களில் கூட கர்த்தருடைய பிரதான கிருபை இந்த வேளையிலே முழு நேர ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும். உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யும் போது தேவன் சொல்றாரு, ஊழியக்காரர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். சுகத்தை விரும்புகிற தேவன். நீதிமான்கள் அப்பத்துக்கு இருந்தே தெரிகிறதை என் கண்கள் கண்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அப்படியாய் உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களை, உண்மையாய் ஊழியத்தை அழைத்தவர்களை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழலை விடுகிறதில்லை. ஆனாலும் தேவன் அவருடைய குடும்பங்களை பாதுகாக்கணும். அவருடைய வழிவாசலை வாழ்வாதாரத்தை கர்த்தர் வழி நடத்தணும். தேவைகள் சந்திக்கப்படணும். தேவன் அப்படியாய் செபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, எங்கள் நாட்களில் ஊழியக்காரர்களுக்காய் செபிக்கிறோம். அவர்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சுக பலன் ஆரோக்கியத்தை ஜீவனை கர்த்தர் தந்து என் தேவன் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர்
செய்ய போகிற எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக நன்றி. அவர்களை கர்த்தர் வாழ்வாதாரத்தை கர்த்தர் நீர் ஆண்டவரே உயர்த்தும்படியா ஆண்டவரே இன்றைக்கு காகத்தை கொண்டு எலியாவை போஷித்தீர் அல்லவா கர்த்தர். அப்படியா மொழி நேர ஊழியம் செய்கிறவர்கள், உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் நீர் ஒரு குறையும் இன்றி நடத்துவீர் என்று எங்களுக்கு தெரியும் சுவாமி. ஆனாலும் தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, சக்திப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிறதுக்காக நம்ம எல்லாரும் சோதரப்படுவோம். சோதரம் 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 சோதரம். பிரியமானவர்களை, தொடர்ந்து நாம் உவமைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே நாம் வேதத்தில் வாசிக்கிறது போல இன்றைக்கு நாம் 2 விதமான உவமைகளை குறித்து பார்த்தோம். ஒன்று வழி அருகே விழப்பட்ட விதை, இன்னொன்று கற்பாறை மேல் விழப்பட்ட விதை. இன்றைக்கு வழி அருகே விழப்பட்ட விதை என்று சொன்னால், இன்றைக்கு ஏவாளை எப்படி சர்வம் வஞ்சித்து போட்டதோ அதே போல இன்றைக்கு வழி அருகே விழப்பட்ட விதை இப்படிதான் வஞ்சிக்கப்படுகிறது. கற்பாறை மேல் விழப்பட்ட விதை என்று சொல்வோம் என்றால் அது உறுதியாகிறாது. ஆனால் இங்கே அதற்கு நாம் எக்ஸாம்பிள் அழகா வேதத்தில் பார்த்தோம். மார்க்கில் 10ஆம் அதிகாரம் 17 22 வரைக்கும் வாசிக்கும் போது நாம் பார்த்தோம் அல்லவா, ஒருவன் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டார். நான் கற்பனையை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்ன. சிறு வயது முதல் நான் கற்பனையை அறிந்திருக்கிறேன். ஆனால் பாருங்க, உனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் விற்று தரித்திரனுக்கு கொடுத்து நீ என் சிறுவையை சுமந்து வா என்று சொன்னார். அவன் துக்க முகத்துடன் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கற்பாறை என்று சொன்னால் உறுதியாய் நீராது. இப்படிதான் இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு 3வது உவமையை நாம் பார்க்க போகிறோம். என்னவென்று சொன்னால் வேதத்தில் தெளிவாய் பார்க்க போகிறோம். 3 அதிலே மத்திய எழுதிய சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, சில விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்து முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்கே நெருக்கம், அதாவது தான் வளரக்கூடாதபடிக்கு தன் ஆவிக்குரிய காரியங்களில இன்னைக்கு வளரக்கூடாதபடிக்கு இன்னைக்கு நிறைய காரியங்களை நாம் பார்க்க முடியும். இந்த நெருக்கங்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அதிலேயே 13ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் அழகா சொல்கிறது, முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை எப்படின்னா வசனத்தை பார்க்க தெளிவாய் கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தையும் மாயமும் எப்படி இருக்கிறான், வசனத்தை நெருக்கி போடுகிறதை அவன் பலனற்று போகும். ஆமென், அல்லேலூயா. இங்கே இந்த நெருக்கத்தில் அவன் பார்க்கிறோம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டிருக்கிறான். கேட்டிருந்தும் உலக கவலை ஐஸ்வர்யத்தை குறித்து மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே அவனுக்கு அது என்ன பலனற்று போகும். வேதத்தில் நம்ம ஒரு மனுஷனை குறித்து பார்க்க முடியும், ஒரு மனுஷியை குறித்து பார்க்க முடியும். தேவனுடைய சமூகத்துல ஒருவன் பாதத்தின் அருகே அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். ஒரு பற்பல வேலைகளை செய்திருந்தான். அவளும் சொன்னா, மார்த்தாள், ஒரு விஷயம் சகோதரி அனுப்பலாமே, நான் ஒண்டியா, நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அநேகர் இந்த பற்பல காரியங்களை குறித்து தான் அதிகமான யோசனைகள் இருக்கிறோம். ஆனா நல்ல பங்கு என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி ஜீவித்து நடப்பதே நல்ல பங்கு ஒன்றாயிருக்கிறது. இந்த முற்கள் மேல் விழப்பட்டவைகள் என்று சொன்னால் இன்னைக்கு பார்க்கிறோம், அவைகளுக்கு உலக கவலைகளே பெரிதா இருக்கும். இந்த மாயமான உலகத்தை குறித்து, என் பிள்ளைகளை எப்படி நான் கரை சேர்ப்பது, என் வாழ்க்கை எப்படி நான் ஒரு சொந்த வீடு எப்போது கட்டப் போகிறேன், என் வாழ்க்கையை குறித்து இப்படி நமக்கு பல்வேறுபட்ட கவலைகள் இருக்கும் என்று சொன்னால், இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் மாயையான மயக்கம். இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து ஒரு மயக்கம், இந்த உலக காரியத்தை குறித்து ஒரு மயக்கம். பாருங்க, அந்த வசனங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா, நெருக்கப்படுகிறதுனாலே அவனும் பலனற்று போவான். ஆமே, இந்த உலக காரியம் அதன் மேல் மாம்சம் அதிகமாய் கிரியை செய்யும் போது அவன் முற்கள் மேல் விடப்பட்ட ஒரு விதையாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காரியத்தோடு கூட செயல்படும் போது அங்கே நிலைகளை நாம் பார்க்க முடியும். அதே மத்திய எழுதிய சுவிசேஷத்திலே
19:23 சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த நம் நாட்களிலே இன்றைக்கு நம்ம எதெல்லாம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? உவமைகள் தெளிவா சொல்லுது. அப்போ நல்ல நிலத்தில் விழப்பட்டுகிற விதை அது 30, 60, 100 பலன் தரும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் நல்ல கனிகளையும் நல்ல சுவாபம் உள்ளவர்களும் தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய் நாம் வாழும்போது தேவன் நம்மை அவருக்கு பிரியமானவர்களாய் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் இங்க சொல்லப்படுது, ஐஸ்வர்யவான் உன் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஐஸ்வர்யவான் நிலைத்திருக்கவில்லை. இன்றைக்கு ஆஸ்தி உள்ளவன் ஒருபோதும் பாருங்க என்றால் வசனம் சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். உங்கள் இருதயம் எங்க இருக்குதோ அங்கதான் என்ன பண்ணுமா, உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய பொக்கிஷங்கள் எல்லாம் எங்க சேர்க்கணும்? பரலோகத்தில் சேர்த்து வைப்போம் என்று சொன்னால் என் இருதயம் அங்கதான் இருக்கும். ஆமென். அப்போ என்னுடைய நிலைகள் குறித்து இன்றைக்கு நான் உலக காரியம்தான், நான் எங்க இடம் வாங்கலாம், நான் எங்க சொத்து சேர்க்கலாம், என்ன நான் என் அடுத்தடுத்து என்னுடைய காரியங்களை நான் என்ன செய்யலாம் என்ற கவலையே ஒரு மனிதனுக்கு 1000 கவலை உண்டு. ஆனா நான் மரித்தால் இன்றைக்கு பரலோகம் போவேனா என்று சொல்லுகிற கவலை நமக்குள்ள இல்ல. பிரியமானவர்களே, இப்படிதான் நம்ம ஒரு காரியங்களை நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் நெருக்கப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நான் மரிப்பேன் என்று சொன்னால் பரலோகம் பிரவேசிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். வழி அருகே விழப்பட்டது, ஏவாளை போல பிசாசு வஞ்சித்தான், அது பச்சித்து போட்டது. கற்பாறை மேல் விழப்பட்ட விதை அது உறுதியாயிராது. கண்மலை மேல எவன் வீடு கட்டுறானோ அவன் தான் புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. கண்மலை என்று சொன்னால் உறுதி, உறுதி என்று சொன்னால் இயேசு, இயேசு என்றால் அவரே மெய்யான தேவன். வசனம் சொல்கிறது அல்லவா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. அந்த சத்தியமாக இயேசு உனக்குள் நிலைத்திருப்பார் என்று சொன்னால் நீ வேரூன்றி மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அந்த கனிகள் அநேகருக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையும் அநேகருக்கு அன்புள்ள ஒரு வாழ்க்கையும். ஏனென்றால் இங்கே வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்தாரு. அதற்கு அப்புறம் அன்பு மாத்திரம் கத்த சொல்றாரு. அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், அன்பு உனக்குள் இராவிட்டால் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியங்க. இன்றைக்கு இந்த உலகத்தில் இந்த ஓமையை பின்பற்ற வேண்டும் என்றால் விசுவாசமும் அன்பும் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும். இங்கே அதனால முற்கள் மேல் இன்றைக்கு உலக கவலை, உலக பாரம், உலக பிரச்சனைகள் இது நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆனா தேவன் சொல்றாரு, உன்னை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த முள்ளை குறித்து, இந்த பிரச்சனையை குறித்து, போராட்டத்தை குறித்து, ஏன்னா நல்ல போராட்டத்தை போராடி நம்ம முடிக்கணுங்க, ஓட்டத்தை முடிக்கணுங்க. ஏனென்றால் நமக்கு நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் பொறுமையோடு கூட விசுவாசத்தோடு கூட காத்து கொண்டு ஓடுவோம். எபிரேயர்ல 12:1 சொல்லியா, மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் என்னை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்க இவைகள் எல்லாத்தையும் நான் உதறி தள்ளிட்டு ஆண்டவர் நான் உம்மை நோக்கி ஓடுகிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனம் எவ்வளவு அழகா ஒரு விஷயம் நாம் வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலக காரியத்தை குறித்து தான் நம்ம கவலைப்பட்டு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அங்கே பார்க்கும்போது எவ்வளவு அழகா அந்த 12:1 மாத்திர வாசி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அங்க பார்க்கும்போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருக்கி விசுவாசத்தை துவக்குகிற ஒரு முடிக்கிறமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கழுவோம். ஆமென். இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு ஏராளம் இருக்கும். ஆனா இவைகள் எல்லாம் நெருக்கி நீ எல்லாத்தையும் உதறி தள்ளி பொறுமையோடு விசுவாசத்தோடு ஓடுவோம் என்று சொன்னான். அந்த ஓட்டத்தை முடிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவார். இந்த ஓட்டம் ஓடுறதுக்குள்ளேயே போராட்டம், இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்குள்ளே உலக கவலை, இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்குள்ள நான் என்ன செய்ய போறேன், நான் வாழ்வாதாரத்துக்கு நான் என்ன செய்ய போறேன் என்னென்றால் இப்படிப்பட்ட கவலையை பாதி நேரம் நம்மை ஜெபிக்க விடாம, வேதம் வாசிக்காம, அவரை தேடாம இப்படிப்பட்ட ஓமைகளை நாம் அறியாமல் போய்விடுகிறோம். பிரியமானவர்களே, ஓமைகளை அறிவோம், அதன்படி நடப்போம். நல்ல விதை என்று சொன்ன விதையை குறித்து 4 விதமான விதைகள் உண்டு. வழி அருகே விழப்பட்ட விதை, நாம் எக்ஸாம்பிள் சொல்றோம், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறார்.
இந்த வார்த்தையை பச்சித்து போடும்படி, இந்த வார்த்தை உனக்குள்ள கிரிய செய்யாதபடிக்கு இன்னைக்கு ஏராளமான பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு வழி அருகே விழப்பட்ட விதைகளா இருக்கிறார்கள். இரண்டாவது, கற்பாறை மேல் விழப்பட்ட, இன்னைக்கு இயேசுவை அறிந்தும் இயேசுவை விசுவாசித்தும் ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பேர் உறுதியான ஒரு வாழ்க்கையை வாழாமல் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, முற்கள் இடையே விழப்பட்ட விதை. இந்த விதை நொறுக்கத்தின் நெருக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு நெருக்கம், இன்னைக்கு உபத்திரம், இன்னைக்கு வாழ போற காரியம் என்ன, என் உலக காரியம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற, மாம்ச ரீதியாக ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உண்டுங்க. கிறிஸ்துவ பிள்ளைகள், இன்னைக்கு எல்லாத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்க போறோம். நாளை தினத்தில் நல்ல நிலத்தில் விழப்பட்ட விதையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தேவன் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை கோடி ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாரு. உம்மை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்மை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தான் நம்பி இருக்கிறோ. உம்மை என்னை யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோ. உம்மை என்னை யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோ. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பாடினோம், ஆராதித்தோம், ஜெபித்திருக்கிறோம், வேதத்தை தியானித்திருக்கிறோம். நீர் பெரிய காரியங்கள் செய்யும். என்னோடு இணைந்து இந்த யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மக்களையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய பிரதான கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அன்பான ஆண்டவர், என்னோடு கூட இணைந்து மியூசிக் வாசிக்கிற அருமையான பிள்ளைகளை ஐசைக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, என்னோடு வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. யோகேஷை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதி, தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, ஒரு வேண்டுகோள். நீங்கள் இந்த யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.